வணக்கம் guys, welcome back to our channel Trial and Success. Actually நீங்க thumbnail பார்த்திருப்பீங்க V8 வெற்றிமாறன். அது V8 வெற்றிமாறன். அது படம் நல்லா இல்ல. அது வேற ஒரு பர்பஸ். எதுக்காக எங்களை இப்படி ஒரு டிராமால தள்ளுறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அது இல்லாம எனக்கு என்னன்னா எப்பவுமே தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் 1 ரொம்ப ரேரான படம் தான் ஓடுது. இதுல கூட நான் பிரேக் பண்றேன்னு இறக்குனா ஒரு படம் தான். நான் எல்லாரும் of course நம்ம இந்த வருஷத்துல ரொம்ப எதிர்பார்த்த படம். இந்த ஒரு படத்துக்காக தான் நாங்க டாப் 10 ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கோம். Actually நாங்க வந்து டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024 ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் விடுதலை வந்ததுக்கு அப்புறம் வெதர் அது உள்ள வருதா இல்லையன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக தான் நாங்க ரிலீஸ் பண்ணாம இருந்தோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இருந்தது ஃபர்ஸ்ட் ஷோலாம் கிளம்பி போயிட்டீங்க, லீவ்லாம் போட்டு வந்துட்டீங்க. இவரே சொல்லி மாட்டி விட்டுருங்க. விடுங்க. லைக் எப்பவுமே தமிழ்ல சொன்னோம்னா தமிழ் சினிமாவுக்கு பாட்டுக்கு ராசியே கிடையாது. தலைவன் எனக்கு எந்த ராசியா இருந்தாண்டா இதா இருந்தாண்டா நான் எடுக்கிறேன்டா ஃபுல் ஃப்ளோன்னு சொல்லி ஆக்சுவலா சூரி கிட்ட 40 நாள் மொட்டை ஷூட்டிங், விஜய் சேதுபதி கிட்ட 8 நாள் கால் ஷூட், நான் ஒரு வாடிவாசலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் படம் எடுத்துருவாங்க கிட்ட சொல்லிட்டு போனாராம். தலைவன் வந்து கிட்டத்தட்ட இல்ல ரொம்ப இல்ல ஷார்ட் படம் தான். என்ன 2019 அசுரன் வந்தது, 2024 வரைக்கும் விடுதலை எடுத்துருக்காரு. ஷார்ட் படம் தான். அதான் சொன்னேன் 8 நாள் கால் ஷீட் வாங்கி விஜய் சேதுபதி 250 நாள் பிளஸ் நடிக்க வச்சிருக்காரு. ஏன்னா அதோட எக்ஸாஸ் அவர் உள்ள போக ஒரு எக்ஸாஸ் சொல்லணும். ஸ்டோரி வந்து ரொம்ப வைடன் அப் ஆச்சு. அதுக்கான ஸ்கோப் ரொம்ப பெருசாச்சுன்றதால தான் வெற்றிமாறன் வந்து விடுதலையை வந்து 2 பாகமா எடுத்ததுக்கான காரணமும் ஆல்சோ அவர் ஏன் அந்த 2 பாகமா எடுத்ததுக்கான காரணம் அந்த வாத்தியாரோட கேரக்டரோட பில்டப் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓகே அந்த 8 நாளுக்கான வேலை தான் வாத்தியாருக்கு இருக்க போதுன்னு பார்க்கும்போது வாத்தியாரை வச்சு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதுக்கான ஸ்கோப் இங்க இருக்குன்றதால தான் அவர் இவ்வளவு நாள் வைட் அப் ஆனதுக்கான ரீசனுமே நான் நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த பொலிட்டிக்கல் டிராமா 2 பார்ட் இருக்கிறாரு ஒரு ஐடியாவே. என்னடா இது இவருன்னு அந்த ட்ரெண்டுக்கு போயிட்டாரு. நான் அந்த ட்ரெண்டுக்குலாம் போல இந்த கடை இருக்குன்னு சொன்னாரு. கடைன்னு சொல்லும் போதே நீங்க இந்த கடை பார்ட் 1ல நம்மளுக்கு எல்லாம் தெரியும். மோர் ஆஃப் சூரியோட இதுதான் ஒரு கான்ஸ்டன்ட் டிரைவரா வந்து என்ன பண்றாரு. இதுல என்னவா இருக்கு ஸ்டோரி நம்ம அங்கேயே லீட் கொடுத்துட்டாரு. அதுல இருந்து வர லீட் தான். அதான் இது வந்து வாத்தியார் ஏன் வாத்தியார் ஆனாரு, பெருமாள்ன்ற ஒரு கேரக்டர் எதனால வாத்தியார் ஆனாரு, அவர் அது மாறதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன சீக்வன்ஸ் நடந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏகப்பட்ட இன்கம்ப்ளீட் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதனோட எண்டிங் அப்புறம் இந்த படத்தோட எப்படி முடியுது, இது எப்படி சூரிய கனெக்ட் பண்ணுது, இந்த வாத்தியார் கேரக்டரும் அவரோட ஐடியாலஜி எப்படி சூரிய கனெக்ட் பண்ணுது, எப்படி அவர் மாத்துது, அதுன்றத இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா வேற எந்த டைரக்டருமே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு பொலிட்டிக்கல் டிராமா ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. பெர்ஃபெக்ட்டா ஒரு 2 பார்ட்டுமே ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா இந்த அளவுக்கு கனகச்சிதமா கொடுக்க முடியும்னா அது ஒரே ஆள் இந்த கோட் வெற்றிமாறனால மட்டும்தான் முடியும். பாசிட்டிவ் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன இங்க நான் சொல்லுவேன்னா கண்டிப்பா இதுதான் தமிழ் சினிமால வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பொலிட்டிக்கல் டிராமா. அதே மாதிரி எந்த படமும் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னதே கிடையாது. சரி ஒரு ஆழமான கருத்து, சரி ஆழமான கருத்து ரஞ்சித் படம் நம்ம மாரி படத்துல பார்க்கலாம். பட் இது வந்து ஸ்ட்ரெயிட் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் ரேசர் ஷாப்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய விஷயங்கள் எனக்கு சுத்தி வளைக்கல. நான் சுத்தி தான் வளைக்கலடா, நான் ஸ்ட்ரெயிட்டாவே உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். எல்லா இன்சிடென்ட் ஈஸியா எனக்கு பார்க்கும்போது 4-5 நம்ம பொலிட்டிக்கல் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. படம் பார்க்கும்போது நிறையவே வந்து பிரச்சனைன்னு சொன்னாலே நம்மளுக்கு நிறைய அந்த மாதிரி ஞாபகம் வருது. இது சில பேருக்கு வந்து சில டைம் பிரீச்சியா கூட இருக்கலாம். அது அவங்களோட படத்தோட அணுகுமுறை. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் கன்ஃபார்மா வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. சோ ஓகே ப்ரோ, பாசிட்டிவ்ஸ் என்ன ப்ரோ இந்த படத்துக்கு? என்ன பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் யாருன்னா ஒரே ஆளு வெற்றிமாறன் தான். நீங்க எல்லாரும் விஜய் சேதுபதியை நோட் பண்ணுவீங்க. விஜய் சேதுபதி ஓகே என்னதான் விஜய் சேதுபதியா இருந்தாலும் இந்த படத்தை இந்த அளவுக்கு கேலிபிரேட்டடா கொடுக்க முடியும்னா ஒரே ஆள் வெற்றிமாறனால மட்டும் தான் முடியும். என்னதான் நம்ம கேஸ்ட்டை எடுத்துன்னு போய் நின்னாலுமே டைரக்டர் சைடுல இருந்து ஒழுங்கான ப்ராப்பரான ஒர்க் வரலன்னா எவ்வளவு பெரிய கேஸ்ட் வச்சிருந்தாலுமே அது வேஸ்ட் தான். இன்னமும் சொல்லலாம் இன்கம்ப்ளீட்டான இந்த படம் முட்டன்னு நம்ம நாளைக்கு பேட்டியில கூட சொல்லலாம். பட் இன்கம்ப்ளீட்டே இப்ப இருக்குல்ல, இஸ் a craftsman bro. எப்படி வேணா பண்ணலாம். அவர்கிட்ட அந்த வித்தை இருக்கு. உண்மைதான் ஒரு வித்தை இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் நம்ம நேத்து வரைக்கும் தலைவை எடிட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், நேத்து வரைக்கும் 8 நிமிஷம் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் அந்த 8 நிமிஷம்ன்றதுமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா இவரோட படம்ன்றதா 4 பேர் உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அவர் மொக்காவாசி ஒரு படம் எல்லாமே நான் லீனியர். இதுவே ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்டில் எனக்கு என்னன்னா இவர ஒரு பொலிட்டிக்கல் படத்தை என்கேஜிங்கா கொடுத்துட்டாங்க. அந்த பெரிய விஷயம் அதுதான் சொல்றேன். எல்லாரும் 2-3 hours ஓடும்போது என்கேஜிங்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல, அது சூப்பரா பண்ணிட்டாங்க. டைம் தான் பெரிய விஷயமே. 3 hoursன்றது நீங்க சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரிய போறது இல்ல. நான் உட்கார்ந்து செக் பண்றேன், சரி ரன் டைம் எவ்வளவு இருக்க போகுதுன்னு பார்த்தா 2 hours 50 minutes காட்டுது. அவ்வளவு பெரிய படத்தை ஒரு பொலிட்டிக்கல் படத்தை எடுக்கிறதே ஒரு தைரியம் தேவைப்படும். ஏன்னா 3 hours 3 to அது ஒரு 2
2.5 hours 5 hours எடுத்துருக்காரு 5 hours இந்த படம் விடுதலை. பட் என்னதான் இருந்தாலுமே ஒரு கமர்ஷியல் படத்தை நீங்க 3 hours எடுக்கலாம், ஒரு 2.5 hours 50 minutes எடுக்கும்போது ஃபைட் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், ஸோ பாதி அங்க போயிடும். ஒரு டைலாக் ஓரியன்டா ஒரு படம், ஒரு பொலிட்டிக்கலான ஒரு படத்தை 2 hours 50 minutes கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரேசர் ஷார்ப் டைலாக்ஸ். வெற்றிமாறன் இந்த அளவுக்கு கணக்கச்சிதமா ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுப்பார்ன்றதை நான் இதுவரைக்கும் நினைச்சு பார்த்ததே கிடையாது. டைலாக்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு அரசியல் பேசி விளையாடி இருக்காரு அவரு. அந்த அளவுக்கு ஒரு ஏகப்பட்ட டைலாக்ஸ் கிளாப்ஸ் இருந்தது தியேட்டர்ல. சில டைலாக்ஸ் நல்லாவே கிளாப்ஸ் இருந்தது. இப்ப பாலிடிக்ஸ் வரைக்கும், பாஸ்ட் பாலிடிக்ஸ் வரைக்கும் எல்லாமே பேசியிருக்கு. இப்ப கரண்ட் ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசி. ஆக்சுவலா அது விடுதலையோட இதுலயே ஒரு வரும், ஒருத்தவனோட ஐடியாலஜி வந்து இப்போ வரைக்குமே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா இப்போ வரைக்கும் அந்த அரசியலமைப்பு மாறவே இல்லைன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரி தான் அந்த டைலாக்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இப்போ வரைக்குமே அது எதுவுமே சேஞ்ச் இல்லைன்னு தான் அர்த்தம். அது கேரக்டர் ஆர்க்கும் சூப்பரா இருந்தது ப்ரோ. விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், கென் கர்னாஸ் 5 நிமிஷம் வந்தாலும் நச்சுன்னு. ஆக்சுவலி வந்து இவங்க எல்லாமே கேரக்டர் வைஸ் நல்லா இருந்தது. பட் நீங்க கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லும்போது இந்த தமிழ் கேரக்டர், அப்புறம் சேதன் ஒரு கேரக்டர், அப்புறமேட்டா பாலான்னு ஒரு கேரக்டர், அவங்களோட ஆர்க் சூரியோட கேரக்டர் நல்ல ஆர்க் இருக்கும். அது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ப்ரோ. ஆக்சுவலி சூரியோட கேரக்டர் இந்த ஆர்க் எடுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். போலீஸா இன்னொரு சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோ வருவாரு, அவர் எஸ்ஏ வருவாரு, அவரோட கேரக்டர் ஆர்க் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்க் எடுத்திருக்கும். இளவரசி கேரக்டர் ஒரு சீன் சரி பண்ணா இருக்கும். அதெல்லாம் நான் கேரக்டர் ஆர்க் சொல்ல மாதிரி அவங்களும் சூப்பரா இதெல்லாம் இது வந்து இத தாண்டி நான் இவங்கள தூக்கி வச்சது விஜய் சேதுபதி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். விஜய் சேதுபதி வந்து ஒன் ஆஃப் த பில்லர். எப்படி நம்ம வெற்றிமாறன் வந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்றோமோ அதே அளவுக்கு வாத்தியாரான விஜய் சேதுபதி தான் இன்னொரு முக்கியமும் கூட. இது ஒருவேளை விஜய் சேதுபதியா இருந்ததால இந்த படத்தை அவங்க மெட்டீரியலைஸே பண்ணிருக்காங்க இவ்வளவு தூரம். ஒருவேளை வேற யாராவது இந்த வாத்தியார் கேரக்டர்ல மேபி எனக்கு தெரியல, மேபி பாரதி ராஜாவை நடிக்க வைக்க போறதா ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு பிளான் இருந்ததுன்னு சொன்னாங்க. மேபி பாரதி ராஜா நடிச்சிருந்தாருன்னா இவங்க விடுதலை பார்த்து எடுத்திருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி வந்ததால தான் வெற்றியை யோசி இன்னும் பெருசாக்குனாரு. இன்னும் எந்த அளவுக்கு அரசியல் பேச முடியும். விஜய் சேதுபதி ஒரு ஆள் இருக்கும்போது யார் அரசியல் பேசினா அது பெருசா தப்பாகாதுன்ற ஒரு ஐடியாவும் வச்சிருக்கு. தப்பா இருக்கும், எதிர்ப்பு வந்திருக்கும். இந்த சீன் லவ் போர்ஷனே நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியரோட போர்ஷன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கென் கர்னாஸ் வந்து ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் நேரம் போல வருவார். நல்ல இம்பாக்ட் ப்ரோ. அதாவது வாத்தியாரோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு யார் காரணம்ன்றத ஸ்டார்டிங் பாயிண்ட் கென் கர்னாஸா இருக்கிறது வந்து அவ்வளவு சூப்பரா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஜஸ்டிஃபைடாவும் இருக்கும். ஏன்னா கென் கர்னாஸோட கேரக்டர் அப்படிதான் ப்ளே பண்ணிருப்பாங்க. இதை தவிர்த்து வேற என்ன ப்ரோ? இதை தவிர்த்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் பத்தி சொல்லியாச்சு. டெக்னிக்கல் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி. இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி தான் ப்ரோ. எனக்கு வந்து என்னதான் நம்ம வந்து டெரெயின்ல பயங்கரமா இருக்கு. ரஃப் டெரெயின்ல அவர் வந்து ஒரு சில ஆங்கிள்ஸ் வந்து ஏரியல் வியூ போகுது. இந்த பக்கத்துல இருந்து இந்த போலீஸ் வரதும் இங்க இருந்து விஜய் சேதுபதி வரதையும் அந்த மிஸ்ட்ல ப்ராப்பரா காட்டணும். அது அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க அவங்க. அதைத்தான் மியூசிக் கமிங் டு ராஜா சார் வந்து பாட்டுலாம் நல்லா இருந்தது. எனக்கு ராஜா சார் எப்பவுமே பிடிச்ச சைலன்ஸ் எங்க போடணும் இந்த படத்துல ரொம்பவே அதிகமா. ஏன்னா என்ன ரீசன்றத நான் சொல்றேன். இந்த படத்துல ஃபுல்லாவே டயலாக்ஸ் வச்சுதான் கேமே இருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் மியூசிக் போடக்கூடாதுன்றது அவருக்கு தெளிவா தெரிஞ்சதால மட்டும் தான் டயலாக்ஸ் ப்ராப்பரா கன்வே ஆச்சு எனக்கு. இதுல நெகட்டிவ்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா ப்ரோ? ஏன்னா எனக்கு சிலது இருந்தது. நெகட்டிவ்னா இடையில அங்கங்க ஃபேசிங் இஷ்யூ இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சில இடத்துல லாக் அடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப ரேர் அக்கேஷன், ரொம்பலாம் கிடையாது. இது வந்து டயலாக் ஓரியன்டட் ஃபிலிம்ன்றதால கன்ஃபார்ம் உங்களுக்கு அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes சூப்பர் ப்ரோ. கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் சூப்பர் ப்ரோ. பிராங்கர் தான் சொல்றாங்க. அந்த நடுவுல அந்த ஒரு டிராப் இருக்கும்ல, அது இருந்துடா. அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 3 ஹவர்ஸ்லாம் எங்கேஜிங்கா. அதை தாண்டி எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க உங்க. எனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே எனக்கு உங்களுக்கு மேபி ஃபைனா இருந்திருக்கும். நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு அது எடுப்பீங்கன்னு தெரியல. எனக்கு 2 நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். இதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஒரு பாயிண்ட் ஃபைன் ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் அந்த ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு கிளைமேக்ஸ் டேக் டவுன் நடந்துட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி சொல்ல போற சில விஷயங்கள் ப்ராப்பரா கன்வே ஆகல. அதுதான் முக்கியமான விஷயம். அவர் வந்து ஒரு அமைப்பையே நீங்க இந்த பாத்துல இருந்து இந்த பாத்துக்கு மாறணும், நான் இந்த பாத்து எடுத்துட்டோம், நம்ம இந்த பாத்தால இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஸோ நீங்க வேற மாதிரி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் மக்கள் இதை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்ல வர்றாரு. அந்த கேஓஸ் மத்தியில ப்ராப்பரா கன்வே ஆகுமான்றது எனக்கு தெரியல. நம்ம ஏதோ உன்னிப்பா பார்க்கணும் அப்படின்னு பாக்குறோம். எத்தனை பேருக்கு அது ப்ராப்பரா கன்வே ஆகும்னு தெரியல. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இனிஷியலா விஜய் சேதுபதி வந்து வாத்தியாரா கன்வெர்ட் ஆகும்போது அவர் வந்து நான் வயலன்ஸ் பாத்திரா சூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் நான் வயலன்ஸ் தான் வச்சிருப்பாரு, கம்யூனிசம் பேசியிருப்பாரு, போராடலாம், ஆனா வயலன்ஸ் கையில் எடுக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் தான் வச்சிருப்பாரு. ஆனா அவர் நடுவுல வந்து வயலன்ஸ் பாத்துக்கு போவார், பொருள் எடுத்து வெட்டு அந்த மாதிரி போகும்போது அதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் இல்லைன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து பேசுறது மூலமா ஒருத்தர் வந்து மாறுறது வந்து எனக்கு
இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. பேசிட்டே போனா எனக்கு இந்த படத்துக்கெல்லாம் மாஸ்டர் கிளாஸே எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த படத்துல. நம்ம சீக்கிரத்துல பரத்வாஜ் கிட்ட பேட்டி கொடுத்து அது ஒரு நேரம் உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு படம் இது. ஏன்னா அவ்வளவு மாஸ்டர் கிளாஸ் இருக்கு இந்த படத்துல. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. மேபி இப்ப வர அரசியல்வாதிகளுக்கு வந்து அது ஒரு பாடமா இருக்கும். உங்களோட கட்சியோட கொள்கை என்னவா இருந்திருக்கு, இது அப்படி எப்படி கேரி ஓவர் ஆகுதுன்றதை நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் பாருங்க, கண்டிப்பா பாருங்க, மஸ்ட் வாட்ச் தான். எங்களோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து அரௌண்ட் 4.5 out of 5 கொடுப்போம். எனக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் எல்லாருக்கான படம் இருக்காது, பார்க்க முடியாது, அதனால தான் அந்த 0.5 நான் கொடுக்கல. எனக்கு வந்து 4.5 தான் எனக்குமே. நான் வந்து உங்க பாயிண்ட்டுக்குள்ள வரல. எனக்கு என்னன்னா, நான் சொன்ன 2 நெகட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம இருந்தா இட் குட் ஹவ் பீன் எனக்கு ப்ராப்பரா இந்த படம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும் நான் நம்புறேன். சோ எனக்கு 4.5 தான் கொடுப்போம். இதுதான் எங்களோட விதரவேட்டுவோட டிஸ்கஷன் அனலைஸும் பண்ணியாச்சு. நீங்க பார்த்துட்டு நீங்க உங்க வியூஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தா மறக்காம ட்ரைலர் செக்ஷன்ல எப்பவும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஏர் வேற டாப் 10 வீடியோஸ் இன்னும் நிறைய இதை பத்தி பேச போறோம். அதுக்காகவும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கறதுக்கு பாய்.